2026 புத்தாண்டு பலன்கள் கேட்டிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேனே, உங்களுக்கு நிறைய கேட்டிருப்பீங்களே. நிறைய யூடியூப்பில் பண்ணியிருக்கேன், தந்தி டிவியில் பண்ணியிருக்கேன். இந்த ஜனவரி மாதம் 21, 22, 23க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா 1/6/2026 வரைக்கும் குரு மிதுனத்தில் இருக்கிறதுனுடைய பலன்கள் வேறு. அதுலேயும் குறிப்பாக கடகராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்துல போய் சூரியன் பகை பெறுகிறான். 6-9 கூடிய சூரியன் பகை பெறுறது 12ஆம் இடத்துல மனோ கிளேச்சம், மனோ பயம், தேவையில்லாத குழப்பங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். 21, 22, 23 வரைக்கும் நம்ம தேர்தலை பற்றி பேச வேண்டாம், எலெக்ஷனை பற்றி பேச வேண்டாம், பிறகு நம்ம பேசுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி குருவனுடைய பலன்கள் சொல்லும்போது 2026 3 விதமான பலன்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். 1/6/2026 குரு உச்சம் பெறப்போகிறார். அந்த நேரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிருமே. ஆகவே எதிர்பார்க்கறது நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள், அவசரப்படாதீங்க. அதே நேரத்தில் 2026 குரு மறுபடியும் சிம்மத்துக்கு போகிறார் அதிச்சாரமாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக இந்த வருடம் 3 விதமான பலன்கள், 3 விதமான பார்வைகள் குருவுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் உலகம் முழுவதுமே. நீங்கள் ஒரு பதட்டம் வரும்னு நம்ம சொன்னோம். அமெரிக்கா பாருங்கள், இவ்வளோ பிரச்சனைகள். உக்ரைன் இன்னும் பிரச்சனை முடிஞ்ச பாடே இல்லை. அதே மாதிரி தான் அவங்க இன்னும் மற்ற நாடுகளுக்கு இது போர் பரவாதா அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. வெனிசுவேலாவில் எடுத்த அந்த பிளாக் கோல்டு அப்படிங்கிற அந்த பெட்ரோலை இந்தியாவை வாங்கிக்க சொல்கிறாங்க. ஏன்னா பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன தான் உங்களுக்கு ஆதாரங்கள், எண்ணெய் ஆதாரங்கள், பிளாக் கோல்டு சுரங்கங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் அதை விற்கணுமே. அதை யார் வாங்குவா? ஏற்கனவே 2 பெரிய முதலைகள் இங்கே இருக்காங்களே, ரஷ்யா இருக்குது, சீனா இருக்குது. இப்போ அந்த லிஸ்ட்டில் இப்போது இந்தியாவும் வருது இல்லைங்களா? அப்போ அவங்க சொன்ன விலைக்கு தான் அதை வாங்க முடியும். அப்போது அந்த வேர்ல்ட் ட்ரேட் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் யூஎஸ்க்கு அது பாதகமாக நிச்சயமாக இருக்கும். வேர்ல்ட் ட்ரேட் வாருங்கிறது மட்டும் இல்லை, வேர்ல்டு வார் கூட தெர் இஸ் எ சான்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஆகவே இந்த குருவனுடைய அம்சம், இங்கே நடக்கக்கூடிய தேர்தல், இதையெல்லாம் மனசில் கவனம் வச்சுக்கிட்டு கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனம், கவனம், கவனம்.